ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாள் தான். அப்படின்னா கூட ஆடியில வர 18ஆம் பெருக்கு, அதாவது ஆடி மாசத்துல 18வது நாளா வரும் இல்லையா, அந்த நாளை மிக 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 விசேஷமான திருநாளா நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாதம் முழுக்க சாமியை வழிபாடு பண்ணாதவங்க இந்த ஆடி 18 மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா வழிபாடு செய்வாங்க. அப்படி என்ன அந்த ஆடி 18ல இருக்கு, என்ன விசேஷமா இருக்கும்? இந்த நாளுக்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. 18 அப்படின்ற இந்த எண்ணிற்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு எண்ணிக்கையா கருதப்படும். இந்த 18ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரத யுத்தம் நடந்த நாட்களோ 18, பாரதத்தின் உடைய அத்தியாயங்களும் 18, கீதையின் அத்தியாயங்களும் 18 ஆகும். அது மட்டும் அல்லாத சபரிமலையில இன்றளவும் கலியுக வரதனா நமக்கு காட்சி கொடுக்கிற ஐயப்பனை காண 18 படி ஏறிதான் நம்ம போய் பார்க்கிறோம். ஆக இந்நாளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்.